ஒரு வயதான தாயார் சாட்சி சொல்ல மேடைக்கு வந்தாங்க. அம்மா, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டேன். ஐயா, என் காலில் பல வருஷமா ஒரு புண்ணு, காலை அழுகி போச்சு. என் காலை இன்னும் கொஞ்ச நாள்னா காலை எடுக்கணும்னு டாக்டர்ஸ், இது சுகமாகலன்னா எடுத்துருவோம், உங்களுடைய சரீரம் முழுவதும் பாதிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. ஒரு காலில் அப்படியே கொதன்னு புண்ணாக அழுகி போன நிலைமையில தான் கூட்டத்துக்கு வந்தேன், நடக்க முடியாம. சரி, என்ன நடந்ததுன்னு கேட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல, இயேசு தொடுவார், சுகமாக்குவார், அவர்கிட்ட கேளுங்க, இயேசுவை தொடுன்னு சொல்லுங்க. நானும் நின்று கொண்டு, இயேசுவே என்னையும் தொடுங்க, என் கால் அழுகி போச்சு, காலை எடுக்கணும்னு வேற சொல்றாங்க, இயேசுவே தொடுங்கன்னு ஜெபம் பண்ணேன். சரி, என்ன நடந்தது? இயேசு என்னை தொட்டார், சுகமாயிட்டேன். எப்படி தொட்டார்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என் காலை யாரோ ஒரு கரம் தொடுவதை நான் உணர்ந்தேன். ஒரு கை என் கால் பாதத்தின் மேல் பகுதி தான் அழுகி போயிருந்தது. அது ஒரு கரம் தொட்டது. யாரு என் காலை தொடதுன்னு நான் பார்த்தேன். டக்குன்னு அந்த கை மறைந்தது. பார்த்தா அந்த புண் மறைந்து விட்டது. பாருங்க, புண்ணே இல்ல, நார்மல் ஆயிட்டு, புண்ணே காணும். அவங்க சொன்னதுல என்ன ஆச்சரியம்னா, ஒரு ஏழை தாய் அழுகி போன காலோட வந்திருக்கிறாங்க. இயேசு நினைச்சா தலையை தொட்ட குணமாக்கி இருக்கலாமே, ஏன் ஒரு காலை தொடணும்? யோசிப்பா, நின்று கொண்டு அந்த தாய் ஜெபிக்கிறாங்க. இயேசு வந்தவர் காலை பாதத்தை தொடணுமானா அவர் உட்கார்ந்து தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த பாதத்தை தொட்டு இருக்கணும். அது நினைத்த உடனே எனக்கு கண்ணீர் வந்து விட்டது. ஒரு ஏழை தாயினுடைய அழுகி போன காலை தொட்டு சுகமாக்குகிற இயேசு அன்பான ஒரு ஆண்டவர். அவர் அதுதாங்க இயேசு, அதுதான் இயேசு.